நமஸ்காரம். என் பேர் தணிகைநாதன். 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இங்கே ஷாம்பவி மகாமுத்ரா ஈஷாலா கற்றுக்க வரதுக்கு முன்னாடி எனக்கு இருந்த தாட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், கொஞ்சம் அமைதி வேணும். எக்ஸாம்னால பயமாக இருந்தது. அதுக்காக வரணுன்ட்டு அப்பாவோட ஃப்ரெண்டில் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதனால் வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லி தருவாங்கன்னு அப்படின்னு ஐடியா இல்லாமல் உள்ளார வந்தோடனே இவங்களோட நான் அன்எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் அவங்க வச்சுருக்க அந்த அந்த யோகாஸ்னா விளையாடுறது, சத்குருஜி அவரோட தாட்ஸ், அவரோட ஸ்பீச்லாம் பார்த்து நல்லா இருந்துச்சு. இப்போது ஒரு கிளாஸ் வந்து ஒரு 3 டேஸ்க்கு அப்புறமே ஒரு சேஞ்ச் கிடச்சிது. அது ஃபிசிக்கலாக இருக்கட்டும், மென்டலாக இருக்கட்டும், அது நல்லா இருந்துச்சு. இன்னொன்று, என்னோடய ஏஜ் குரூப்புக்கு வந்து இது ரொம்ப இது ரொம்ப வாண்ட்டாக எடுக்காமல் அதை நீடாக எடுத்துக்கணும். எல்லாருமே வந்து இது கற்றுக்கிட்டா ஒரு நல்ல ஃப்யூச்சர் கூட ஃபார்ம் ஆகும். நம்ம கல்ச்சருக்கு கூட மறுபடியும் ரீகனெக்டாக ஆகலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோடய ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் நிறையா இதை வந்து கற்றுக்கிட்டு அவங்க அதை இன்னும் கொஞ்சம் ஃப்யூச்சருக்கு ஸ்ப்ரெட் பண்ணால் இது நல்லது. இது ரொம்ப நம்ம கண்ட்ரிக்கு ரொம்ப தேவையானது. ஏன்னா எல்லோரும் நிறையா மறந்துட்டாங்க. அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று, இது ரொம்ப ஈஸியாக நம்ம கையில் ஈஷா மூலயமா இது நம்ம ஈஸியாக கையில் கிடைக்கும்போது அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்ததுலேருந்து நிறையா சேஞ்ச் ஆகிருக்கு. உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் பர்சனாலிட்டி, பிஹேவியர் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்புறம் என்னோடய வே ஆஃப் ஸ்பீக்கிங் ஒருத்தவங்கக்கிட்ட எப்படி கம்யூனிகேஷன், இந்த மாதிரி எனக்கே அதை பார்க்க முடியுது. எனக்கு இருந்துச்சு. தேங்க்ஸ்.